மேடம், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மீண்டுமா? ஏங்க, அவரு ஒரு தேர்தல் கூட சந்திக்க இன்னும் வக்கில்ல. அவருக்கு இன்னும் மக்களோட மக்களாக மக்களோட பிரச்சனைகளை பேசுறது கூட வக்கில்லாத ஒரு தலைவர் மீண்டும் முதலமைச்சர். என்ன 2026 முதலமைச்சருக்கு ஒரு சீட்டு வாங்கறதுக்கு கூட இன்னைக்கு பெரிய கேள்விக்குறின்றது. இன்னைக்கு பீகார் தேர்தல் ஒரு பெரிய முன்னோடி. ஏன்னா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எடுத்துப்போம். பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சாதாரண ஆள் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முன்னாடி அரசியல்ல ஊறி எழுந்தவர், முங்கி ஊறி எழுந்தவர், பல கட்சிகள். அதை விட எங்க தளபதி பெரியவர் மேடம் எவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறாரு, எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது படத்துல வேணா படம் போடலாங்க, ஸ்கிரிப்ட் செல்லும். இங்க யாருங்க படம் போடுறது? மக்கள் களத்துல மக்கள் ரிசல்ட்ட சொல்லுவாங்க. அதாவது அரசியல்ன்றது வேற, களம் தேர்தல் களம்ன்றது வேற. தேர்தல் களத்துல நீங்க களத்துல நிக்கணுங்க, களத்துல மக்களோட இறங்கி பேசணும், இறங்கி அடிச்சு பேசணும். இன்னைக்கு SIR எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் எந்த இடத்துல எந்த மிக்சர் சாப்பிட்டு இருக்காரு? மேடம், ஓ, இன்னைக்கு இந்த வீடியோ அரசியலை மட்டுமே நம்பி அததான் சொல்ல வர. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன நினைச்சாருன்னா, நமக்கு தான் சோசியல் மீடியால அவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, நம்ம ஒரு ட்வீட் போட்டாலே பறக்குது, லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு அப்படியே பறக்குதேன்னு நினைச்சாரு பாருங்க. இன்னைக்கு ஒத்த சீட்டுக்கு கூட லாய்க் இல்லாம நடு தெருவுல சந்தி சிரிக்குது அவரோட நிலைமை. அதே நிலைமை தான் விஜய் அவர்களுக்கும் 2026 இது கன்ஃபார்ம். வெறும் இந்த லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆகலாம் களத்துல செல்லாத விஜய் அவர்களே, அட்லீஸ்ட் இதை பார்த்து இன்னைக்கு நீங்க திருந்தி களத்துல இறங்கினாவது 6 மாசம் டைம் இருக்கு. ஏதாவது கொஞ்சம் ஒத்த சீட்டை 2 சீட்டை போச்சு அப்படின்னு தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது கூட இன்னும் திருந்தலைன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு 5% ஓட்டு கூட வரல. அந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட நிலைமை. இத்தனைக்கும் அவர் ஒரு தேர்ச்சி பெற்ற பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். இந்தியா முழுக்க, வெறும் தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க பல கட்சிகளை பிரசாந்த் கிஷோர் வச்சு தேர்தல் வியூகம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாலே இன்னைக்கு தேர்தலில் ஒன்றும் கழட்ட முடியல. விஜய் அவர்களை கழட்ட போறாரு, போங்க வேலையை பாருங்க. மேடம், அன்னைக்கு எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜெயிச்சார்ல மேடம், அதே மாதிரி தளபதியும் ஜெயிப்பார் மேடம். எம்ஜிஆருங்க, ஒத்த எம்ஜிஆர் தாங்க, ஒத்த எம்ஜிஆர் தான். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, உங்களுக்கு உங்க மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல. அதனால அப்பப்ப எம்ஜிஆர் கூப்பிடுறது, கேப்டன் கூப்பிடுறது, ஜெயலலிதா அம்மா மாதிரி சொன்னீங்களே செய்தீங்களா அப்படின்லாம் பேசிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அதுல இருந்தே தெரியுதே உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, அடித்தளம் இல்ல. அதனால அவங்க உங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒத்த தமிழ்நாட்டுல ஒத்த எம்ஜிஆர் தாங்க. அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ற, தயவு செய்து அவர் பேரை இழிவுபடுத்தாதீங்க. இன்னைக்கு கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த போராட்டத்துல எம்ஜிஆர் மாதிரின்னு பேசியிருக்காரு. அதாவது சிரிக்கதா அழதான்னு பேசல. எம்ஜிஆரே விட்டா எழுந்து வந்துருவாருங்க. நீங்க இப்படி கூப்பிட ஐயோ தெய்வமே என் பேரை நீ பால் படுத்தாதையான்னு. ஏன்னா எம்ஜிஆர் அடிமட்டத்துல இருந்து உழைச்சு வந்திருக்காருங்க. அவர் அடிமட்டத்திலேருந்து பல வருஷம் பல கட்சிகளோட தேர்தலில் பல தேர்தல்கள் சந்திச்ச அப்புறம் தாங்க அவர் முதல்வர் வேட்பாளராக நின்றாரு. சும்மா ஒன்றும் இல்லை, அதுவும் மக்களோட மக்களாக இருந்து அவர் வீட்டுக்கு வரவங்களை நேரடியாக சந்திச்சு அவர் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வீட்டில் ஒரு விருந்தாளி மாதிரி நடத்தி அப்படி கொண்டாடினவருங்க எம்ஜிஆர் அவங்க. அவர் எங்க போனாரு? இங்க வீட்டு முன்னாடி கூட எவ்வளோ பசங்க தினம் நான் போய் பார்த்தேன்னு அவர் வீட்டு முன்னாடி எவ்வளோ பேர் கை காட்டுறாங்க. அவர் எங்க தலையாவது காட்டினாரா? இன்னைக்கு அதுக்கு கூட வெக்கம் கேடு கேட்ட விஜய் அவர்கள் ஏன் அவர் வீட்டு வாட்ச்மேனை கூட வெளியில விடல? ஏன்னா வாட்ச்மேன் வெளியில இருந்தா எல்லாரும் வாட்ச்மேனை கேட்கறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன, விஜய் அவர்களோட வாட்ச்மேனோட கூட நீங்க நினைச்சா கூட பேச முடியாது, அவர் மூஞ்சிய கூட நினைச்சா கூட பார்க்க முடியாது. இவரெல்லாம் மக்களோட தலைவர்னு நிக்கிறாரு ஒரு தேர்தல் அவர்ல.
அதெல்லாம் நம்ம போய் பேசிட்டு ஏங்க நீங்க உங்க டைமும் வேஸ்ட், என் டைமும் வேஸ்ட். மேடம் நீங்க என்ன சொன்னாலுமே நாங்க தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு அளிப்போம். ஏன் நீங்க விஜய் ரசிகரா? இல்ல அப்படிலாம் இல்ல மேடம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரசிகர் மனநிலையிலேருந்து வெளியில வாங்க ப்ளீஸ். நான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஜென்சி, இந்த ஜென்சிக்கு அவர்களே தயவு செய்து சொல்றேன், இது அரசியல். அரசியல்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனை, உங்க வாழ்க்கை பிரச்சனை. நீங்க நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குழந்தை குட்டிங்க, உங்க பெண்கள், உங்க வீட்டு பெண்களுக்கு நாளைக்கு பாதுகாப்பு வேணும், உங்க பசங்களுக்கு நாளைக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வாய்ப்புகள் வேணும், நாளைக்கு தமிழகம் முன்னேறணும். அதுக்கு நல்ல அரசியல் தெரிஞ்ச நல்ல சிந்திக்க திறனுள்ள இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தெல்லாம் ஒப்பிக்காம மக்களோட பிரச்சனைகள், தினசரி பிரச்சனைகளை தெரிஞ்ச ஒரு மனுஷனா இருக்க தெரிஞ்ச ஒரு தலைவர் தாங்க நமக்கு வேணும். அதை யோசிச்சு ஓட்டு போடுங்க. தளபதி எந்த விதத்துல மேடம் குறைஞ்சிட்டாரு? அவரும் மக்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல. ஃபர்ஸ்ட் அவரை மனுஷனா இருக்க சொல்லுங்க, ஒரு மனுஷனா இருக்க சொல்லுங்க. கரூர்ல 41 பேர் மாண்டாங்க. உங்களை நம்பி, உங்க கட்சி மீட்டிங்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணதை நம்பி தானே அந்த அப்பாவி மக்கள் வந்தாங்க. பொது மக்கள் அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? என்னங்க பாவம் பண்ணாங்க? அந்த 41 குடும்பத்துக்கு இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்களோட பதில் என்ன? இன்னைக்கு ஒத்த வாட்டி கூட நீங்க போய் அவங்க முகத்தை பார்க்கலையே, அவங்க வீட்டுல போய் ஏன் பார்க்கலன்னு நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். அப்போ நீங்க மக்களை இன்னைக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே, ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மக்களை வெறும் வெத்து பேப்பரா வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறது, இல்லாட்டி டஸ்ட்பின்ல போடுற மனநிலையில இருக்கவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா மக்களை என்ன பாடுபடுத்துவீங்க? வெறும் ஒரு அடிமைத்தனம் படுத்துவீங்க. அது அந்த ஒரு கேடு கெட்ட ஆட்சி ஏற்கனவே நாங்க தமிழகத்துல சஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்சி போடும் அதுக்கு, இதோட க்ளோஸ். மேடம் மக்களை வரதான் மேடம் சொன்னாங்க, விஜய் சாவ சொன்னாரா மேடம்? என்ன மேடம் பதில் பேசுறீங்க? ஓ, அதாவது மக்களை நீங்க தானே வர சொன்னீங்க, ஏன் அதுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் பண்ணல? ஏன் மக்களுக்கான ஆம்புலன்ஸ் வைக்கல? ஏன் மக்களுக்கான அந்த டாக்டர்ஸ், ஆன் கால் டாக்டர்ஸ் ஏன் அங்க இல்லை அந்த இடத்துல? ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர் சப்போர்ட் இல்ல? அது அரசாங்கம் பண்ணுது மேடம். விஜய் எப்படி மேடம் பண்ணுவாரு? அரசாங்கம் சரியில்லை, திமுக சரியில்லை, இந்த ஆட்சியை வீழ்த்தணும், மக்கள் விரோத ஆட்சின்னு நீ கூவுறல்ல, மீட்டிங் கூவி நிக்கிறல்ல, அப்ப அந்த அரசாங்கத்தையே பழி சொல்லிட்டு அரசாங்கத்தை நம்பி நான் மக்களுக்கு கூப்பிட்டேன்னா மக்களை ஏமாத்துறியா நான் கேட்கிறேன். மக்களுக்கு இன்னைக்கு மக்களை வர வச்சு மக்கள் விரோத ஆட்சின்னு அவங்க முன்னாடி இந்த கண் துடைப்பு நாடகம் இது தேவையா? இதுக்கு இந்த அப்பாவி மக்கள் பலியானுமா? உங்க கண் துடைப்பு நாடகத்துக்காக நீங்க ரீல் ஆனும், ட்ரெண்டிங் ஆனும், வைரல் ஆனுன்ற அந்த ஒரே ஒரு இதுக்காக நீங்க உங்க மாச காட்டணும்னு அந்த ஒரே ஒரு சுயநலத்துக்காக இன்னைக்கு அப்பாவி மக்களை பலி வாங்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் நான் கேக்குறேன். மேடம் நீங்க தளபதி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க. அவர் உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? எங்க மக்களே சொல்றாங்க, இறந்தவங்களே சொல்றாங்க அவர் சம்பந்தமே இல்லைன்றாங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே, குழந்தைங்களை தளபதி கூட்டிட்டு வர சொன்னாரா மேடம்? அந்த குழந்தைங்க செத்து போன தளபதி என்ன மேடம் பண்ணுவாரு? ஓஹோ, இன்னைக்கு தமிழக மக்கள் உங்க மேல நம்பி வரது தப்புன்றீங்க. ஆமாயா, தப்புதான். உங்களை மாதிரி மக்களை இவ்வளோ பேர் மாண்டுட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்துட்டு இருக்காங்கன்னு நேரடியா கண் முன்ன பார்த்து கரூர்ல திரும்பி பார்க்காம கூட பார்க்காத மாதிரி அன்னைக்கு ஒரே ஓட்டம் ஓடி எஸ்கேப் ஆனீங்களே. மக்களை பார்த்து, மக்களை புறக்கணிக்கும், மக்களை பார்த்து பயந்து ஓடும் இந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைங்க. மேடம் இறந்தவங்களே சொல்லிட்டாங்க மேடம், எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன மேடம் கேக்குறேன் நான். இறந்த மக்களே சொல்லிட்டாங்க எங்க தளபதி மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அதாவது யார் சொன்னா இன்னைக்கு தளபதி மேல தப்பு இல்லைன்னு? ஏன் அவங்க, அதாவது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அவங்கள பார்க்க கூட நேரம் இல்லையா? அந்த அளவுக்கு அவரோட நேரம் பொன்னான நேரம் பாருங்க. அதாவது இன்னைக்கு ஆடியோ லான்ச் போக சொல்லுங்க, 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போக உனக்கு வக்கு இருக்கு இல்லையா? இவ்வளோ பாவர மக்கள், ஏன்னா அவங்க உனக்கு 200 கோடி 300 கோடி அவங்க உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கல, அதனால போக மாட்டேன் நீ. அவங்க பாவம் ஏழை ஜனங்கள்ல, அதனால நீங்க போக மாட்டீங்க.
அந்த மக்களை கூப்பிட்டு அவங்களாம் பிச்சைக்கார மக்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து பஸ்ல கூப்பிட்டு உங்க தலைமை செயலகத்துக்கு வந்து அவங்க வந்து பார்க்கணும் இல்லையா? அதுவும் மக்களை கூப்பிடல, இறந்தவங்களை எங்க கூப்பிட்டாங்க? அந்த தைரியம் நின்று இன்னைக்கு தாவேகாவினருக்கு இது ஒரு கொன் தொடைப்பு நாடகம். இறந்தவங்க குடும்பத்தினர் யாரும் வரமாட்டாங்கன்னு மறுத்துட்டாங்களே, அவங்க உற்றார்வினர், அவங்களோட சொந்தங்கள், அவங்களோட சொந்தத்துல யாரோ ஒருத்தங்களை இவங்க போய் பிடிச்சு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் இறந்தவங்க குடும்பம்னு சொல்லி ஒரு கண் துடைப்பு நாடகமா நடத்திருக்க. இன்னைக்கு இந்த விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்க, ஒரு கட்சியோட தமிழ்நாடு அவஸ்தைப்படுது, போறோம், இதோட நிறுத்திப்போம்.